அனைவருக்கும் வணக்கம். த கிளாக் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்லேருந்து பிரின்சிபல் ஜெயந்தி நாராயணன். இது வந்து போன பதிவோட தொடர்ச்சி. போன பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அதாவது சிறப்பு குழந்தைகளை விரைவிலேயே அடையாளம் காணுதல், இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். இன்னும் இருக்கு, அதோட தொடர்ச்சி தான் இது. பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஹியரிங் அண்ட் விஷன் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, பிறந்ததுலேருந்தே கவனிச்சிட்டே வரணும். குழந்தையோட ஹியரிங் எப்படி இருக்கு, விஷன் எல்லாம் எப்படி இருக்கு. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணோம், ஹியரிங் காதோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, காதில் வந்து கேட்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, குழந்தைங்களுக்கு ஏதாவது பொருட்கள் விழுந்தாலோ இல்லை பெரிய பெரிய ஒலிகள் கேட்டாலோ குழந்தை அதிர்ச்சி அடையும் பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வளர வளர ஒன்னொன்னாக நம்ம சொல்றத சொல்லுவாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். காதோட கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்களோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, கண்களோட கருவிழி எப்படி இருக்கு. குழந்தைங்க வந்து நம்ம அம்மாலாம் போனாங்கன்னா ட்ராக் பண்ணுவாங்க, விளையாட்டு பொருட்கள்லாம் கொடுத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ பார்க்குறாங்களா இல்லை பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்களா குழந்தைங்க. ஸோ இது ஒன்னொன்றுத்தையுமே வந்து நான் கண்களோட கருவிழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் வளர வந்து இல்லை இதெல்லாம் தாண்டிட்டு போர்டை பார்க்கறதுல சிரமம் இருக்கா. ஸோ நீங்கள் வந்து உற்று நோக்கி கொண்டே இருக்கணும். அந்த 5 வயசு 6 வரைக்கும் நல்லா பார்க்கணும் நீங்கள் குழந்தைங்களோட இந்த சவால்களை எல்லாத்தையுமே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, சோஷியல் அண்ட் எமோஷனல் சைன், சமூக நடத்தை மற்றும் வந்து உணர்ச்சிகளை குழந்தைங்க அப்படியே வெளிக்காட்டுறாங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய குழந்தைங்க தனியாகவே இருக்கிறாங்களா, குழந்தைங்க புவர் ஐ கான்டாக்ட் இருக்கா, நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாளா, கவனத்திறனே இல்லாமல் இருக்கா, நம்மளை வந்து பார்க்கலையா, குழந்தை வந்து நம்மளோட முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்களா, யார் முகத்தையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாரோட சேர்ந்து விளையாடுறாங்களா குழந்தைங்க, எல்லாத்தையும் போறாங்களா, குழந்தையில இருக்கும்போது தூக்கி வச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே அந்த குழந்தை போறாங்களா, இல்லை வந்து பிடிக்கலையா, அழறாங்களா, இந்த மாதிரி ஒன்னொன்றையும் கவனிக்கணும். எமோஷனல், அதாவது அவர்கள் தேவை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, அதனால கோவமா வெளிப்படுத்துவாங்க, அழுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீம் டேண்ட்ரம்ஸா இருக்கும், பொருட்களை தூக்கி போடுவாங்க, தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிறாங்களா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வெளிக்காட்டுவாங்க. டேண்ட்ரம்ஸ் ஏதாவது இருக்காங்களா, எமோஷன்ஸை வெளிப்படுத்துது நமக்கு புரியாது, நமக்கு புரியலங்கிறது அவங்களுக்கு கோவம் வரும். ஸோ இல்லை நமக்கு வந்து புரியலங்கிறப்ப நம்ம வந்து பல முறை கேட்குறப்போ இல்லை அவங்க கோவப்படுவாங்க. நிறைய இதில் சேலஞ்சஸ் இருக்குது, இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் பர்சன்ஸ். சில பேர் பார்த்தா பயப்படுவாங்க குழந்தைங்க, சில பேர்ட்டு போவே மாட்டாங்க, தூக்கினாக்க சில இடத்துக்கு போவே மாட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டு ஓடி வந்துடுவாங்க, பிடிக்காது, அழுவாங்க, கோவம் வரும், எந்த க்ரௌடட் பிளேஸ் பிடிக்காது, சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தொட மாட்டாங்க, பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இயலாமை காணப்படும். ஸோ இதை வச்சு நம்ம அடையாளம் காணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சென்சரி இஷ்யூஸ் பார்க்கணும், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த நடத்தை உணர்வு மற்றும் உணர்வுகள்னு சொல்லுவாங்க, இதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காது ஓவரா சவுண்டு கேட்டால் பிடிக்கவே பிடிக்காது, காதை மூடிப்பாங்க, சில ஒலிகள்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஓடிடுவாங்க அந்த இடத்த விட்டு. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெருசாக சவுண்டு வச்சா பாட்டு பிடிக்கும், நிறைய சவுண்டாக இருக்கிற இடத்துலலாம் இருப்பாங்க. ஸோ வித்தியாசப்படும் குழந்தை. ஸோ அதை கோவமாக கூட காட்டுவாங்க அந்த குழந்தைங்க, அந்த சவுண்டெல்லாம் கேட்டு கோவம் வரும். சில குழந்தைங்களுக்கு அடிப்பாங்க, வேண்டாம் இந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கவனிச்சுட்டே இருக்கணும் நம்ம அந்த ஒலிகள். அதே மாதிரி தான் கண்களோட அமைப்பு எப்படி இருக்கு, கருவிழி எப்படி இருக்கு, நகருகிறதா இல்லை எப்படி இருக்கு, இல்லை வேற மாதிரியா இருக்கா. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒளி பிடிக்காம இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒளி பிடிக்கும், ஒளியை நோக்கி போவாங்க அந்த குழந்தைங்க, லைட் எங்க இருக்கோ அந்த நோக்கி போய் பார்ப்பாங்க அழகா. சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதை கண்ணை மூடிப்பாங்க, கூசும் உங்களுக்கு ஒளிகளை நோக்கினா. அதெல்லாம் கவனிக்கணும். கண்ணை வந்து சில பேர் குத்துவாங்க, தனக்கு எப்படி விருப்பமோ அந்த பக்கம் இந்த சைடோ குத்துவாங்க. ஸோ இது கண்களில் வந்து நிறையா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கண்கள்லையும் காதுகளையும் கவனிக்கணும். அதனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடு உணர்வு. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எந்த பொருளையுமே தொட மாட்டாங்க. சில குழந்தைங்க ஏதாவது குறிப்பிட்ட தொடு உணர்வு கொண்ட பொருட்கள் தான் பிடிக்கும், வழவழன்னு இருந்தால் பிடிக்கும், அதை மட்டும் தான் தொடுவாங்க, சொரசொன்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ டெக்ஸ்சர் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ சில பொருட்கள்லாம் சாதம் தொட மாட்டாங்க, வழவழன்னு இருந்தால் வாழைப்பழம்லாம் பிடிக்காது, ஸ்டிக்கி ஐட்டம்ஸ் வாயில் ஊட்டினீங்கன்னா தொடச்சி விட்டுருவாங்க, துடைக்க சொல்லுவாங்க, நம்மளை கோவப்படுவாங்க அவங்க. ஸோ கையை உடனே தொடச்சிப்பாங்க. ஸோ இந்த யூனிக்காக இருக்கிற நம்ம நடத்தைகளெல்லாம் பார்த்து அடையாளம் கண்டு வச்சுக்கணும்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கவே மாட்டாங்க அவங்க. சில டெக்ஸ்டர்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அந்த ட்ரெஸ் அவுக்கு சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த ட்ரெஸ் பிடிக்கல அவங்களுக்குன்னு சொல்லி பார்த்து வச்சு சொர இருக்குது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இது பிடிக்காது, நம்ம வேற பார்க்கலாம், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி உடைகளை அணிவிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாறுபடும் அந்த குழந்தை. அதாவது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க வந்து முதல்ல நம்ம வந்து பல்லோட அமைப்பு, உதட்டோட அமைப்பு, நாக்கோட அமைப்பு, டங் டை எதுவும் இல்லையா, இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சுவை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சில சுவை தான் பிடிக்கும் அவங்களுக்கு. சில இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க, ஊட்டி விட்டா கூட துப்பிடுவாங்க நம்ம கையிலேயே. கடிக்கிறதுல சிரமம் இருக்கும், அதனாலையும் பிடிக்காது அவங்களுக்கு. மெல்றதுல சிரமம் இருக்கும், முழுங்கிறதுல சிரமம் இருக்கும். ஸோ ஒன்னொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து சுட இருந்தால் தான் பிடிக்கும், ஆறினா பிடிக்காது. குழந்தை வேறுபடுவாங்க. தண்ணியே குடிக்க மாட்டாங்க சில குழந்தைங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சில குழந்தைங்க மாற்றங்களை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. எதையுமே ஃபுட்டையோ இல்லை ட்ரெஸ்ஸஸையோ அவங்களுக்கு பிடிச்சத மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, சாப்பிட கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பர்டிகுலராக அதே பிஸ்கெட்டு, அதே இது. சில பேருக்கு மசாலாஸ் மட்டுமே பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்க உடனடியாக நம்ம வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணலாங்கிறத வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். நம்ம 3வது பதிவில். நன்றி, வணக்கம்.